வணக்கம் நண்பர்களே, இது ஷைன் ஷுக்கின் ஆரி பழகலாம் வாங்க கிளாஸ் செஷன் 5. இந்த 5வது செஷனில் நம்ம போன செஷனில் வந்து கிராஸாக எப்படி வந்து ஃபில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த செஷனில் நம்ம ஸ்டெம் ஸ்டிச் ஃபில்லிங் மாதிரி, அதாவது ஒரே ஒரு கோட்டில் எப்படி வந்து ஃபில்லிங் பண்ணணும், அதில் எப்படி எம்போஸ்டாக ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு பேசிக்காக காட்டா ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து காட்டா ஸ்டிச் எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்டெம், அதாவது பேசிக்காக வந்து ஒரு இடத்துக்கு ஃபில்லிங் போடணுன்னா எப்படி ஸ்டெம் ஸ்டிச் ஃபில்லிங் மாதிரி போடணும் அப்படிங்கிறத பார்த்தா, அதுக்கப்புறம் அதிலே எப்படி எம்போஸ்டு ஃபில்லிங்காக போடணும் அப்படின்னு பார்ப்போம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கிளாஸஸ் ரெகுலராக உங்களுக்கு அப்டேட்ஸ் இருக்கும். இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 சில்க் த்ரெட்டில் ஃபஸ்ட்டு வந்து செயின் போட்டுக்கிறேன். ஸோ இப்போது காட்டா ஸ்டிச்சுக்கு பேஸ் செயின் போட்டதும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த செயினோட கரெக்டாக வந்து பக்கமாக ஸ்டிச் வந்து பண்ண போகிறோம். ஜிக்ஸாக்காக பண்ண போகிறோம். முதல்ல நம்ம போன செஷனில் வந்து ஜிக்ஸாக்காக பார்த்தோம் இல்லையா, அதே ஸ்டிச்சு இந்த செயினை வந்து சுற்றி கரெக்டாக வந்து ஒட்டி குட்டி குட்டியாக வந்து அதே ஜிக்ஸாக்காக வந்து போட்டோம்னா காட்டா ஸ்டிச்சு. லைட்டாக வந்து அந்த செயினை இழுத்து இந்த நம்ம நடுவில் போட்டிருக்கோம் இல்லையா பேஸ் செயின், அந்த செயினோட ஒரு சைடு ஒரு நாட்டும் இன்னொரு சைடு இன்னொரு நாட்டு, அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டே வரோம். ஒரு செயினுக்கு கரெக்டாக வந்து இந்த பக்கம் வரணும், அப்புறம் இந்த பக்கம் வரணும். ஸோ நம்ம எவ்வளோ குட்டியாக வந்து பேசிக் செயின் வந்து போட்டிருக்கோமோ அவ்வளோ குட்டியாக வந்து இந்த ஜிக்ஸாக்கும் வந்து நம்ம எடுக்கணும். காட்டா ஸ்டிச் முடிச்சாச்சு. முதல்ல வந்து ஸ்டெம் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். பேசிக்காக ஸ்டெம் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சால் அப்புறம் இந்த காட்டா போட்டு அதுக்கு மேலே எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு கோடு போட்டிருக்கோம் இல்லையா, இந்த கோட்டில் தான் இப்போ ஒர்க் பண்ண போகிறோன்னா இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது கோடு. அது இங்கேருந்து கொஞ்சம் நான் தள்ளி இங்கே எடுக்கிறேன். எடுத்து ஒரு லாங் செயின் ஒன்று, நல்ல நீளமான செயின் ஒன்று ஃபஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த செயின் அசையாமல் இருக்கிறதுக்கு குட்டியாக பக்கமாக ஒரு லாக் செயின் போட்டோன்னா அது சின்னதாக போட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு பேர் லாக் செயின். அது போட்டோன்னா இந்த லாங்காக போட்டோம் இல்லையா, அது வந்து அசையாது. இப்போ கொஞ்சம் தூரம் வந்து தள்ளி இந்த செயினை அப்படியே எடுத்து பின்னாடி எடுக்கிறேன். எடுத்து இந்த லூப்பை கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு செயின் கொடுத்து இன்னொரு தடவை லாக் செயின் வந்து போட்டுக்கலாம். போட்டது திருப்பியும் இந்த லூப்பை வந்து இழுத்து முதல்ல போட்டோம் இல்லையா அந்த லூப்பில் பாதி அளவுக்கு கொடுத்து திருப்பியும் ஒரு லாக்கு கொடுத்துட்றோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். இப்போ இதில் பாதி, இங்கே எவ்வளோ வந்து பாதி எடுக்கிறோமோ அதே அளவு தான் கீழேயும் வந்து கொடுக்குறோம். ஸோ கீழே எவ்வளோ எக்ஸ்ட்ரா போகிறோமோ அதே அளவுக்கு மேலேயும் வந்து எக்ஸ்ட்ரா போகிறோம். அதே ஸ்ட்ரைட் லைன்லேயே வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வரேன். இது எந்த ஷேப்பு எந்த மாதிரி இதுக்கும் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணலாம். நல்லா வளைவாக இருக்கிறதுக்கு எதுக்கு வேணும்னாலும் நம்ம இந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போது இதே மாதிரி இந்த காட்டா ஸ்டிச் போட்டு எப்படி எம்போஸ்டாக ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்ப்போம். முதல்ல
போட வேண்டிய இடத்துல வந்து இந்த மாதிரி காட்டா ஸ்டிச் வந்து ரஃபாக வந்து போட்டுட்டேன். கடகடான்னு தான் போட்டிருக்கேன். ஒன்று ரொம்ப வந்து பார்த்து போடலை. நம்ம கட் ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப பார்த்து போடலாம். இங்கே வந்து சும்மா பேஸாக வந்து தான் போடுறோம். அதனால் டக்குன்னு போட்டாச்சு. போட்டதும் இப்போது எப்படி இந்த இதுக்கு ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் லாங்காக வந்து ஒரு செயின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி லாக் செயின் போடுறோம். கொஞ்சம் தள்ளி இந்த சைடு ஒரு லாக் செயின், இந்த சைடு ஒரு லாக் செயின், அந்த மாதிரி வந்து பார்த்து அந்த காட்டா ஸ்டிச்சை கரெக்டாக வந்து கவர் பண்ணி, அது அந்த காட்டா ஸ்டிச்சுக்கு எக்ஸஸாக போயிடக்கூடாது. அதனால் கரெக்டாக வந்து பார்த்து அதே மாதிரி அதே ஸ்டிச்சை இப்போ இந்த காட்டா ஸ்டிச்சை வந்து கவர் பண்ணி போட்டுகிட்டே வந்து வரேன். அந்த ஃபில்லிங்கில் 2 பக்கமும் வந்து ஸ்டிச் வந்து பண்ணுறேன். இந்த சைடு ஒரு நாட்டு, அந்த சைடு ஒரு நாட்டு க்ராஸாக எடுத்து அதே ஸ்டிச்சை அப்படியே போட்டுகிட்டே வரோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஃப்ளாட்டாக ஃபில் ஆகிருக்கு. இது நல்லா வந்து எம்போஸ்டாக வந்து தெரியும். ஸோ எம்போஸ்டாக தெரியணும் அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி காட்டா ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி போடுங்க. காட்டா ஸ்டிச்சுன்னு இல்லை, 2-3 தடவை செயின் ஸ்டிச்சே கூட போட்டும் போடலாம். ஸோ இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பீடும் ஸ்டோன் செயினும் எப்படி தைக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.